நல்லா வைப் பண்ணும், செலிப்ரேட் பண்ணும், பார்ட்டி பண்ணும். அதே சமயம் பிளேஸும் ரொமான்டிக்கா இருக்கணும். அது பத்தாததுக்கு நம்ம நாட்டுக்கோழி நறுக்குன்னு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் பெஸ்ட் பிளேஸுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம கோச்சை இவர் தானுங்க. டின்னர் நாட்டுக்கோழி ஸ்பெஷலா வேணும்னு இங்க வந்துட்டோங்க. கோச்சையை அறுத்து கொடுத்துட்டு காத்தாட கொஞ்ச நேரம் திண்ணையில உட்காந்துருந்தோம். பிளசண்டான செட்டப்ங்க. உள்ள போன அருமையான லான் டைனிங், அப்புறம் 6 பேர் உட்கார்ற மாதிரி 5 குடில், 12 பேர் உட்கார்ற அளவுக்கு 2 ஏசி டைனிங் குடில், 30-40 பேர் குரூப்பா உட்கார்றதுக்கு ஒரு குடில்னு அட் அ டைம் 150 பேருக்கு மேல என்கேஜ் பண்ற அளவுக்கு அழகான லொகேஷனுங்க. நமக்காக மட்டுமே இந்த குக்கிங் பண்ணதால அப்படியே சட்டி சூடு குறையாம கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பாத்தீங்கன்னா நீங்களும் நம்ம கருமத்தம்பட்டி கிளம்பிடுவீங்க. ஆமாங்க, நம்ம கருமத்தம்பட்டியில் இருக்கிற கோவை கொங்கு விருந்து தாங்க இது. நாட்டுக்கோழி பச்சை மிளகாய் வறுவல், காட்டு வறுவல், இது எல்லாத்துக்கும் மேல இங்க மட்டுமே கிடைக்கக்கூடிய இவங்க நாட்டுக்கோழி ஸ்பெஷல் கொங்கு வறுவல் மேட்ச்லெஸ்ங்க, மஸ்ட் ட்ரை. அப்புறம் ரோஸ்ட்டுக்கு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, இட்லிக்கு மட்டன் குழம்பு போட்டு சாப்பிட்டேன். இவங்க நூல் புரோட்டாவும் சின்ன வெங்காய ஊத்தாப்பமும் டோன்ட் மிஸ் ஐட்டம்ங்க. பணியாரத்தை மட்டன் வறுவலோட சாப்பிட்ருக்கீங்களா? இங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அதே வறுவலோட ராகி களி சாப்பிட்டுட்டு தக்காளி புரிஜியோட சாப்பிட்டேன். ஃபைனலி செம பச்சைப்பொடி ரசம் போட்டு சாப்பிட்டுட்டு தாளிச்ச தயிர் போட்டு சாப்பிட்டாங்க. நான் நம்ம கொங்கு பிரியாணி, அதுதாங்க அரிசி பருப்பு சாதத்தை தயிர் போட்டு சாப்பிட்டேன். அதுக்கு நிகர் எதுவுமே இல்லைங்க. செம்ம தீனிங்க.